விநாயகருக்கு மட்டும்தாங்க தோப்பு கரணம் போடணும், முருகனுக்கு போடக்கூடாதுங்க. அப்படி போட்டால் என்ன நடக்கும்? தப்பு வந்துடுங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம ஏன் விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுறது விநாயகர் புராணத்தோட ஒரு தொடர்புடையதாக இருக்குங்க. அதாவது கணேச புராணத்தில் ஒரு செய்தி சொல்கிறாங்க. புராண அடிப்படையாக சில உண்மைகளை உணர்த்துவது தான் நமக்கு அடிப்படை என்று ஏற்கனவே பல காணொளியில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த புராண செய்தியில் ஒரு முறை மகாவிஷ்ணு கைலாயத்திற்கு சிவபெருமானை பார்க்க போகிறதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வேளையில் கைலாயத்தில் விநாயகர் சின்ன பிள்ளையாக இருக்கிறார். அவர் விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்படி விளையாடி கொண்டிருந்தவர் ஓடி வந்து மகாவிஷ்ணுவின் கையில் இருந்த சக்கரத்தை வாங்கி வாயில் போட்டு விழுங்கிட்டாராம். அந்த சக்கரத்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியாமல் மகாவிஷ்ணு அவர் முன்னாடி தோப்பு கரணம் போட்டு விநாயகரை சிரிக்க வைத்தார். அப்படி சிரிக்க வைத்ததன் மூலமாக அவருடைய வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்து விட்டது என்கின்ற செய்தி அந்த புராணத்தில் சொல்லப்படுது. அதிலிருந்து விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுகின்ற வழக்கம் வருகின்றது என்று சொல்கின்றார்கள். உண்மையில் இந்த தோப்பு கரணம் போடுவது என்பது விநாயகருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கடவுளுக்கும் போடலாம். ஆனால் ஏன் விநாயகருக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புராணத்தை பிடித்து கொண்டு இந்த புராணத்தை அடிப்படையாக வைத்து தான் சொல்கின்றார்கள். உண்மையில் இந்த தோப்பு கரணம் போடுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது அறிவியல் அடிப்படையில், உடல்நலக்கூறு அடிப்படையில் மிகச்சிறந்த ஒன்றாக இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கின்றது. இன்றைக்கு இந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கு கூட இந்த தோப்பு கரணம் போடுகின்ற அந்த பயிற்சியை ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு சிகிச்சையாக, மருத்துவ நடைமுறையாக இன்றைக்கு பயிற்சியாக இன்றைக்கு பின்பற்றுகின்றார்கள். இந்த தோப்பு கரணம் போடுகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கையும் மாறி பிடிச்சி இந்த காதுகளை இழுத்து பிடிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த 2 கையும் மாறி நாம் பிடிக்கின்ற போது இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய 2 நரம்புகள் செயல்படுகின்றன. அவை மூளைக்கு சென்று மூளையில் இருக்கக்கூடிய 2 அறைகளை ஒருங்கிணைக்கின்றன என்று அறிவியலாளர்கள் இன்றைக்கு சொல்கின்றார்கள். இது தவிர இந்த காதுகளுக்கு பின்னால் நமக்கு இந்த அழுத்த புள்ளிகள் என்று சொல்லக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. அது 2ம் அழுத்தப்படுகின்ற போது அது மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது தவிர இப்படி தோப்பு கரணம் போடுகின்ற போது, உட்கார்ந்து எழுகின்ற போது நம்முடைய மூச்சு காற்று இருக்கின்றதே, அது நன்றாக வேலை செய்கின்றது என்று சொல்கின்றார்கள். இது தவிர இப்படி உட்கார்ந்து எழுகின்ற போது நம்முடைய கால்களுக்கு நல்ல பயிற்சி. இப்படி கால்கள், அடுத்து நம்முடைய காதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழுத்த புள்ளிகள், அடுத்து நம்முடைய இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய 2 நாடிகள் நடுநாடியோடு பொருந்தி மூளைக்கு சென்று மூளையில் இந்த இரத்த ஓட்டத்தை அதிகரித்து 2 மூளைகளுடைய அறைகள் ஒருங்கிணைப்படுவது என்று பல்வேறு நலன்கள் இந்த தோப்பு கரணம் போடுகின்ற ஒரு முறையிலே ஒரு நடவடிக்கையின் மூலமாக நம்மளுள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இதை மக்களுக்கு சாதாரணமாக சொல்லி புரிய வைத்தால் புரியாது என்கிற அடிப்படையில் முன்பு காலத்தில் இந்த கணேசர் புராணத்தில் புராண செய்தியாக இப்படி விஷ்ணு போனதாகவும், சக்கரத்தை விநாயகர் விழுங்கி விட்டதாகவும், பிறகு விநாயகரை சிரிக்க செய்து அந்த சக்கரத்தை வாயிலிருந்து வெளியே எடுத்ததாகவும் புராண செய்தி இருக்கின்றது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் இன்னும் அந்த செய்திகளை சொல்லி கொண்டிருக்க முடியாது. இப்படி தோப்பு கரணம் போடுவதன் மூலமாக நம்முடைய அறிவு விழிப்பு நிலை அடைந்து, உடலிலே குருதி நன்றாக பாய்ந்து, மூச்சு காற்று நன்றாக வேலை செய்து, நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று இறைவனை முழு விழிப்பு நிலையில் வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்திருக்கின்றார்கள்.
இன்னும் சிலர் எத்தனை முறை தோப்பு கரணம் போடுறதுன்னு கேட்பாங்க. 3 முறை போடுவதா, 5 முறை போடுவதான்னு. எத்தனை முறை போட்டால் உங்களுக்கு உடம்பிலே புத்துணர்ச்சியும் இந்த விழிப்புணர்வும் ஏற்படும் என்பதை பொறுத்துத்தான் எத்தனை முறை போட வேண்டும் என்று இருக்கின்றது. வழக்கமாக 3 முறை இல்லை 5 முறை, சிலர் கூட கேட்பாங்க, அப்போ 6 முறை போட்டுட்டா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மேலே நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா, இந்த தோப்பு கர்ணத்தை விநாயகருக்கு மட்டும்தான் போடணுமா இல்லை மற்ற கடவுளுக்கும் போடலாமா என்று கேட்டால் எல்லா கடவுள்களுக்கும் போடலாம். ஏன்னா எல்லா கடவுளுக்கு முன்னாடியும், எல்லா திருவடிவங்களுக்கு முன்னாடியும், முருகனாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, அம்மையாக இருந்தாலும் சரி, முழு விழிப்பு நிலையிலிருந்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதானே கருத்து. அப்போ விநாயகருக்கு மட்டும்தான் போடணும் என்று சொல்வது முழுக்க முழுக்க அந்த புராணத்தை பிடித்து கொண்டு பேசுவது. அப்படி அல்லாமல் அறிவார்ந்த செய்திகளை புராணத்தின் மூலமாக சொன்னார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா கடவுளுக்கும் தோப்பு கர்ணம் போடலாம், அப்படி போட்டால் தவறு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் முன்பெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு ஏதாவது தெரியல, இல்லை வகுப்பில் மந்தமாக இருந்தோம், இல்லை தவறாக ஏதாவது சொல்லிட்டோம்னு சொன்னால் தோப்பு கர்ணம் போடுகின்ற அந்த தண்டனை நமக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்வதன் மூலமாக அறிவு வெளிப்படையும், உடலிலே சுறுசுறுப்பு ஏற்படும், நாம் நம்முடைய அந்த கவனம் செலுத்துகின்றது என்பது கூர்மைப்படும் என்பதற்காக சொல்லி வைத்தார்கள். எனவே தோப்பு கர்ணம் விநாயகருக்குத்தான் போடணும், மற்றவர்களுக்கு போடக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. நம்மவர்கள் இப்படி இந்த அறிவார்ந்த செய்திகளை எல்லாம் புராண செய்திகள் மூலமாக சொல்லி இருக்கின்றார்கள் என்று உணர்ந்து கொண்டு அந்த புராணத்தையே பிடித்து கொண்டு அறிவார்ந்த செய்திகளை நாம் புறம் தள்ளி இது மரபு இல்லை, இது சாஸ்திரம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்காமல் அறிவார்ந்த செய்திகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி அறிவார்ந்த செயல்களில் நம்முடைய வழிபாட்டில் செலுத்தி பலன் பெறுவோம், பயனடைவோம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.